ஆமென். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மைகளை தருகிற தேவன். நல்ல கவனிங்க, அவர் ஒருவருக்கும் அவர் தீமை செய்ய மாட்டார். பைபிள் சொல்லுது, அவர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அப்படி தீமைக்கு விலக்கி காக்கிற ஒரு தேவன். அவருடைய சுபாவம் நன்மை செய்கிற சுபாவம். இந்த நன்மை நம்ம சுதந்திரிக்கிற கிருபைகள் நமக்கு வேணும். இந்த நன்மை நம்ம இடத்துல வாசமா இருக்கணும். இந்த நன்மை நம்ம பிள்ளைகளுக்கு இறங்கணும். அப்படின்னா இந்த நன்மை எப்படி கிடைக்கும்? நன்மைகளை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். நன்மை கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அப்படின்னா இந்த நன்மையை நம்ம எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா, யோபு 22:21 இருக்கும். நீர் அவரோடு பழகி சமாதானமா இருக்கும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்படின்னா பைபிள் அழகா சொல்லுது, நீர் அவரோடு பழகி சமாதானமா இருக்கும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்படின்னா கர்த்தர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா? கர்த்தரோட நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தரோட நம்ம எப்படி நடக்கிறோம், கர்த்தரை நம்ம எப்படி அவர் மேல அன்பு வைக்கிறோம். அதாவது விசுவாசிக்கிறது வேற, அவரோட பழகிறது வேற. அப்படின்னா அவரோட நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நம்முடைய அப்பா மாதிரி. அப்படி நம்ம அவரோட பழகும் போது அழகா சொல்லுது, நீர் அவரோட பழகி, நீ அவரோட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, அவர்கிட்ட நீ பேசு, அவர்கிட்ட நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீ நடந்து பாரு, அதனால உனக்கு நன்மை வரும். அருமையா சொல்லுவோம், நீர் அவரோட பழகி சமாதானமா இருக்கணும். அதாவது நம்மளை குறித்து கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படணும். கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு நிறையணும். இந்த ரெண்டு சைடும் சரியா இருக்கும்போது நன்மை ஈஸியா வரும். நன்மை வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. பைபிள் அழகா சொல்லுது, நீ அவர் சமாதானமா இருந்துரு. உன்னோட இருதயத்துல கசப்பு வேண்டாம், உன்னோட இருதயத்துல பகை வேண்டாம், உன்னோட இருதயத்துல எரிச்சல் வேண்டாம், உன்னோட இருதயத்துல முறுமுறுப்பு வேண்டாம். எனக்கு இது நடக்கல, இது செய்யல, ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எதையும் வேண்டாம். அவரோட பழகி சமாதானமா இருக்கும். அப்படின்னா சமாதானத்தை கொடுக்கிறவற்ற அவர் சொல்லு சமாதானமா இருக்கணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, சமாதானம் கர்த்தரிடத்துல இருந்து நம்ம அப்படியே போகும்போது நம்மளை குறித்து கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுறதுதான் சமாதானமா இருக்கும். அப்ப நம்ம போய் கேட்கும்போது ஆண்டவர் அருமையா இந்த நன்மைகளை தருவார். நன்மைகளை தரும். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய இருதயத்தோட கனெக்ட் பண்ண போறோம். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் ஃப்ரெண்டா என் பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க என் அப்பாவா என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருந்து என்னை நடத்துறீங்க, நான் உங்களோட பேசுறேன், நான் உங்களோட பழகுறேன், நான் உங்களோட நடக்கிறேன், நீங்க என் கூட வர்றீங்க. பைபிள் சொல்லுது, நன்மை எப்படி சுதந்திரிக்க முடியும்? அவரோட பழகுனா சுதந்திரிக்க முடியும். அவரோட நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருந்தா சுதந்திரிச்சிடலாம். அதனால நன்மை வந்துடும். இப்ப இந்த வேலையில நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவரோட இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனெக்ட் ஆக போறோம். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால நன்மை எனக்கு வரும். இதை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா சகரியா 1:12 ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து தேவதூதன் கேட்பான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, சகரியா ஒரு விஷயம் பாக்குறாரு. இந்த விஷன்ல கர்த்தருடைய தூதன் கர்த்தர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. இப்ப ஒரு பெரிய காரியம். யூத ஜனங்கள், எருசலேமில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது, கர்த்தரை கனம் பண்ணாம, கர்த்தருடைய மகிமையை அவருக்கு செலுத்தாம இருக்கும்போது, கர்த்தர் பாபிலோன் ராஜ்யத்தின் வசமா எருசலேமையும் யூத ஜனங்களையும் ஒப்பு கொடுத்துட்டார். இந்த 70 வருஷம் அவங்களுக்கு ஒரு டஃப்பான பீரியடா இருந்தது. அதாவது முற்றிலுமாய் எருசலேம் அழிக்கப்பட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமா ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இந்த 70 வருஷத்தின் முடிவுல சகரியா ஒரு விஷயம் பார்க்கும்போது, ஒரு தேவதூதன் கர்த்தர்கிட்ட கேட்கிறான், கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும், நீங்க எவ்வளவு நாள் தான் அப்படி இருக்க போறீங்க? அப்படி நம்ம சொல்லுவோம்ல, இன்னும் எத்தனை நாள் இதை நான் அனுபவிக்கணும், இதை எத்தனை நாள் இந்த பாதையில போகணும், இந்த எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கொந்தளிச்சு ஒரு கேள்வி கேட்கிறான். எந்த மட்டும் நீங்க இறங்காதிருப்பீர் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு அவனுக்கு மறுமொழி கர்த்தர் கொடுக்கிறாரு. நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்றேன். உங்க மேல நல் வார்த்தைகள் இறங்கும், உங்க மேல ஆறுதலின் வார்த்தைகள் இறங்கும். நீங்க கேட்ட நல் வார்த்தைகள் உங்களுக்கு நிறைவேறும். உங்களை சபிச்ச மனுஷங்க, உங்களுக்கு நன்மை நினைக்க கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்க, உங்களோட யுத்தம் பண்ற மனுஷங்க, இதுக்கெல்லாம் மீறி இந்த நல் வார்த்தைகள் உங்களுக்கு கிரியை செய்யும். இந்த ஆறுதலான வார்த்தைகள் கிரியை செய்யும். இப்ப அந்த ஆறுதலான வார்த்தை எப்படி கர்த்தர் அந்த தூதன்ட்ட சொல்றாருன்னா, என்னோட பேசின தூதன் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும்
மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா சில நேரத்துல நம்மளுக்கு நடக்கிற நெகட்டிவான காரியங்களை பார்த்து, நம்ம குடும்பத்துல நடக்கிற நெகட்டிவான காரியங்களை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், கர்த்தர் இவன் மேல கோவமா இருக்காரு, அதனால இந்த பிரச்சனை இவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி பழி போட்டு நிந்திச்சு நம்மளை ஒதுக்கி வச்ச மத்த ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இப்ப நம்மளுக்கு நிரூபிக்க போறாரு, நான் உன் மேல வைராக்கியமா தான் இருக்கேன், உனக்கு நன்மை செய்யறதுக்கு வைராக்கியமா தான் இருக்கேன், நான் உனக்கு நன்மை செய்யறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன். எருசலேம் எல்லாம் பாலா போன உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க எருசலேம கர்த்தர் கைவிட்டுட்டாரு, எருசலேம கர்த்தர் மறந்துட்டாரு. நல்ல கவனிங்க, இந்த தூதனுக்கு கர்த்தர் ரீப்ளை பண்ணும்போது அவர் சாதாரணமா சொல்லல, நீ நினைக்கிற நான் எருசலேமை விட்டுட்டேன், அப்படி கிடையாது, நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லாம மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்லுவாரு, மன உருக்கத்தோடு எருசலேமின் இடத்துல திரும்பினா. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து உங்களை பத்தி பேசின எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க மேல வைராக்கியமா இருந்து கிரியை செய்வார். அந்த வைராக்கியம் மன உருக்கத்தோட உங்கள்ட்ட திரும்பி, மன உருக்கத்தோட கர்த்தர் உங்களை பார்த்து அந்த மன உருக்கத்தோட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது மறுபடியுமா நன்மைகள் வாசம் பண்ணும். அதனாலதான் ஆண்டவர் அருமையா சொல்லுவாரு, மன உருக்கத்தோடு எருசலேமில் இடத்துல திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால நிரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெளிந்து கொள்வார். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், இன்னும் கர்த்தர் உங்க பிள்ளைகளை கனம் பண்ண போறாரு, இன்னும் உங்களுக்கு நன்மை வரும், இன்னும் உங்கள் மேல கர்த்தருடைய வைராக்கியம் இருக்குது, இன்னும் ஆண்டவர் அழகா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார், எல்லாருடைய கண்கள் எருசலேமின் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும், எல்லாருடைய கண்கள் எருசலேமின் நிலைமை அவ்வளவுதான் சொல்லும். ஆனா ஆண்டவர் ஒரு மனவுருக்கத்தோடு திரும்பும் போது அதுவரையிலும் நன்மைகள் வராத எருசலேம், அதுவரையிலும் நன்மைகளை பத்தி ருசிக்காத எருசலேமை கர்த்தர் நன்மையினால நிரப்புனார். நல்ல கவனிங்க, மன உருக்கத்தோடு திரும்பும் பொழுது நன்மைகள் வாசமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, என் பட்டணங்கள் நன்மையினால நிரம்பி இருக்கும், மறுபடியுமா எருசலேம்ல நன்மை வரும், மறுபடியுமா எருசலேம் கட்டப்படும், மறுபடியுமா எருசலேம்ல அளவு நூல் பிடிக்கப்படும், மறுபடியுமா எருசலேமை ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் அந்த தூதனுக்கு சொன்னது போல இந்த காலை வேளையில நான் மறுபடியுமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், மறுபடியுமாய் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா யுத்தங்களையும் தாண்டி உங்களுக்கு நன்மை வரக்கூடாதுன்னு சொல்ற மனுஷங்களுக்கு மத்தியில சங்கீதம் 4:6-7 சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லோ, இவனுக்கு நன்மை வராது, இந்த குடும்பத்துக்கு நன்மை வராது, கர்த்தர் இவளுக்கு நன்மை செய்ய மாட்டார், கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை வராதுன்னு சொல்ற மனுஷங்களுக்கு மத்தியில பைபிள் அழகா சொல்லுங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நன்மை வராதுன்னு சொல்ற பிள்ளைகளுக்கு மத்தியில உங்க மேல அவருடைய வைராக்கியம் இந்த மாதம் கிரியை செய்யும். உங்களுக்கு நன்மை வராது, உங்க பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்காது, அது பைபிள் அழகா சொல்லுவோம். உங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அநேகர் சொல்றாங்க இவங்களுக்கு நன்மை வராதுன்னு. ஆனா ஆண்டவர் மறுபடியுமா மன உருக்கத்தோட திரும்பும் போது, மன உருக்கத்தோட உங்களை பார்க்கும் போது, மன உருக்கத்தோட நம்ம கிட்ட இருக்கும் போது, மன உருக்கத்தோட நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நன்மை வரும், நன்மை வரும். மறுபடியுமா எந்தெந்த பகுதிகளில நன்மை வராம இருந்துச்சோ, எந்தெந்த இடத்துல இருந்து நன்மை வராம இருந்துச்சோ, எந்தெந்த காரியத்துல நன்மை வராம இருந்துச்சோ, எந்தெந்த காலகட்டங்களை நீங்க நன்மையை மிஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா நன்மைகளையும் சேர்த்து கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்றார். நான் நன்மை செய்கிற தேவனா உன் வாழ்க்கையில வெளிப்படுவேன், நான் நன்மை செய்கிற கர்த்தரா நீ என்னை பார்ப்ப, நான் நன்மை செய்கிற பிள்ளைகள், நன்மை செய்கிற தேவனா உன் பிள்ளைகளுக்கு இருப்பேன், நன்மை உன் வீட்டுல வாசமா இருக்கும், நன்மை உன் எல்லைகள் இருக்கும், நன்மை உன் குடும்பத்துல கிரியை செய்யும், நான் உனக்கு நன்மை செய்வேன். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து நன்மையினால ஆண்டவர் அருமையா அந்த தூதனுக்கு சொல்லுவார், இதுதான் நல்வார்த்தை, இதுதான் ஆறுதலான வார்த்தை. இதுவரையிலும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரேக் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் உடைச்சி இனி என் மன உருக்கத்தை நீ பாப்ப, என் இரக்கத்தை நீ பாப்ப, என்னுடைய அன்பை நீ பாப்ப, என்னுடைய ஆறுதலின் வார்த்தைகள் நிறைவேறும், நல் வார்த்தைகள் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுவார், எத்தனை பேர் உனக்கு எதிராக நன்மை வராதுன்னு சொன்னாலும், யார் உனக்கு நன்மை வரக்கூடாதுன்னு நினைச்சாலும், யார் உனக்கு நன்மை வரக்கூடாதுன்னு போராடினாலும் ஆண்டவர் மன உருக்கத்தோடு எருசலேம், பைபிள் அப்படிதான் சொல்லும், மன உருக்கத்தோடு எருசலேமில் இடத்துல திரும்பி ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் நன்மை வரும், இன்னும் எருசலேமுக்கு எதிர்காலம் இருக்கு, மறுபடியுமா நான் எருசலேமை கட்டுவேன். ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது தான், எல்லாவற்றையும் மறுபடியுமாய் கட்டி, எந்தெந்த இடத்துல நீங்க நன்மையை மிஸ் பண்ணீங்களோ, எந்தெந்த காலகட்டங்கள்ல நன்மையை மிஸ் பண்ணீங்களோ, எந்தெந்த நன்மை உங்களுடைய எல்லைகள்ல இருந்து போனுச்சோ அதை எல்லாவற்றையும் மறுபடியுமாய்
கர்த்தர் அந்த நன்மைகளை உங்களுக்கு தந்து, கர்த்தர் அந்த நன்மைகளை மறுபடியுமா உங்களுக்கு தந்து, கர்த்தர் மறுபடியுமா அந்த நன்மைகளை உங்க பிள்ளைகளுக்கு தந்து, கர்த்தர் உங்களுக்கு ஹானர் பண்ற கிருபைகள், நன்மைகள் வருகிற கிருபைகள், நன்மை உங்க வீட்டுல வாசமா இருக்கிற கிருபைகள் இந்த ஜூலை மாதத்துல வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னோடு பழகி சமாதானமா இரு மகனே, நீ என்னோட பழகி சமாதானமா இரு. கர்த்தர் என் மேல கோவப்படுறாரு, கர்த்தர் என்னை அடிச்சிட்டாரு, கர்த்தருடைய வாதையை நான் அனுபவிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் இந்த ப்ராப்ளம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் ஆண்டவர் இந்த தீங்கு இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட பழகி சமாதானமா இருங்க. நீர் அவரோடு பழகி சமாதானம். பைபிள் நல்லா சொல்லு, இதுவரையிலும் எருசலேமின் ஜனங்கள் அந்த கர்த்தரோட பழகல, அவருடைய கோபத்தை சம்பாதிச்சாங்க, அதனால நன்மை போச்சு. ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த 7வது மாதம் 1ஆம் தேதி சொல்றாரு, நீர் அவரோடு பழகு, வேதத்துல பழகு, ஜெபத்துல பழகு, அவரோட நடந்து பழகு, அவரோட பேசி பழகு, அவரோட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணி பழகு, உனக்கு நன்மை வரும். அதனால உனக்கு நன்மை வரும். நல்ல கவனிங்க, யாக்கோபு ஈசாக்கை விட்டு போகும்பொழுது யாக்கோபுடைய ஈசாக்குடைய எந்த ப்ராப்பர்ட்டியும் யாக்கோபு கொண்டு போல. யாக்கோபுக்கு ஒண்ணு கிடையாது, ஒண்ணு சுமந்துட்டு போனாரு. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம், அவ்வளவுதான். வெறும் வார்த்தையை மட்டும்தான் யாக்கோபு சுமந்துட்டு போனார், ஒண்ணு கிடையாது. ஆடோ மாடோ நிலமோ எது ஒண்ணும் இல்ல, வெறுமையாய். அதுதான் அவரு சொல்றாரு, வெறுமையாய் நான் இந்த இடத்துல இருந்து போறேன். ஆண்டவர் யாக்கோபை கைவிடல. வார்த்தைகள், நல் வார்த்தைகள் யாக்கோபின் மேல இருந்துச்சு. எருசலேமின் மேல நல் வார்த்தைகள் வந்த உடனே கர்த்தர் நன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சார். நல்ல கவனிங்க, வேர்டுடைய பவர் அதுதான். நல் வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தருடைய கிரிகள் இருக்கும். நல் வார்த்தைகளை ஈசாக்கு யாக்கோபு மேல அனுப்பினாரு. ஈசாக்கு யாக்கோபின் மேல பெரிய பத்திரத்தை கொடுத்து அனுப்பல, ஆனா வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். வார்த்தையை கொடுத்து அனுப்பும் போது நல்ல கவனிங்க, அருமையா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வார்த்தைகளை சுமக்கும் போது சரியான நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க வார்த்தைகளை சுமக்கும் போது சரியான நேரத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்க வார்த்தைகளை சுமக்கும் போது சரியான நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ட்ரி கொடுப்பார். யாக்கோபுக்கு பெரிய உபவாச ஜெபம் கிடையாது, யாக்கோபுக்கு பெரிய பக்தி கிடையாது, யாக்கோபுக்கு பெரிய விசுவாசம் கிடையாது, ஆனா நல்ல வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது கர்த்தர் வெளிப்பட்டா அந்த காலை வேளையில நீங்க கேட்ட எல்லா நல் வார்த்தைகளும் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் கேட்ட எல்லா ஆறுதலின் வார்த்தைகளும் உங்களுக்கு நிறைவேறும். நீங்க கேட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும். அதில் உள்ள நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் இந்த ஜூலை 1ஆம் தேதி உங்களோட கூட இடைபெடுகிறார். நான் உன் மன உருக்கத்தோடு உன் குடும்பத்தை நான் பாக்குறேன், மன உருக்கத்தோடு உன் பிள்ளைகளை பாக்குறேன். நீ உன் பிள்ளைகளை எப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியல, உன் பிள்ளைகள் மேல உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் மன உருக்கத்தோடு அவங்கள்ட்ட இருக்கிறேன், மன உருக்கத்தோட இருக்கிறேன். ஆனா நீங்க ஒண்ணு நம்ம கேட்க போறோம். யாக்கோபு திரும்பி வரும்போது அருமையா கேட்டார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாம் என் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. எப்படி ஆண்டவரை யாக்கோபு கன்வெர்ட் பண்ணாரு பாத்தீங்களா? இதுதாங்க பழகிறது, இதுதான் பேசுறது. எப்படி பழக முடியும், அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு நன்மை செஞ்சேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செஞ்சேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே நீங்க என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே. அழகா யாக்கோபு சூப்பரா சொல்லுவாரு, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அதுமையா, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உனக்கும் நீ கிளம்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. அருமையா சொல்லு, சொல்லி இருக்கிறீங்களேப்பா, நீங்க எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவர் யாக்கோபுக்கு போகும்போது, யாக்கோபு அனுப்பும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் யாக்கோபுட்ட சொன்னது, நான் உன் கூட இருப்பேன், நீ இதுவரையிலும் லாபான் இடத்துல இருந்தது போதும், இதுவரையிலும் இங்க தங்கி இருந்தது போதும், நீ கிளம்பு, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா யாக்கோபு அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி சொல்றாரு பாத்தீங்களா? நீ தேசத்தை, நீ உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் பிதாக்கள் இடத்துக்கு போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே. ஆனா நீங்க கேளுங்க, ஆண்டவரே நீங்க நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, நான் இந்த மாசத்துல நான் நன்மைகளை நான் சுதந்திரிக்கணும், நன்மைகள் என் குடும்பத்துக்கு வரணும், நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே. நல்ல கவனிங்க, அவர் வாக்கு தத்தத்தை மறக்கிறவர் அல்ல, ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எவ்வளவு டீப்பா விசுவாசிக்கிறீங்கிறத பாப்பாரு. அவர் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். பட் ஆனா அந்த வாக்கு தத்தத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற கவனம், அந்த வாக்கு தத்தத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வாஞ்சை, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற தாகத்தை அவர் அனலைசிஸ் பண்ணுவார். அதனாலதான் யாக்கோபு சொல்லுவாரு, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, நீங்க தானே சொன்னீங்க, அந்த நிறைவேற்றுங்க. அந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்க, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும்.
எந்தெந்த விதத்துல கர்த்தர்ட்ட பழகணுமோ, எந்தெந்த விதத்துல கர்த்தரோட இருக்கணுமோ பழக ஆரம்பிக்கும் போது, வேதத்துல ஜெபத்துல ஆண்டவருடைய அன்புல பழகும் பொழுது அருமையா சொல்லுவோம், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அதனாலே உமக்கு நன்மை வரும். உனக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகரா இருக்கலாம். ஆனா அவரோட நீங்க பழகும் போது, அவரோட நீங்க பேசும்போது, அவரோட இருக்கும்போது, அத்தனை ஜனங்களுடைய சீற்றங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். காரணம், இத்தனை காலங்கள், ஏன் இந்த 6 மாசம் கூட ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கலாம். ஆண்டவர் 6 மாசம் கூட பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வேலையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி வர்ற மாதங்கள், இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வருகிற மாதங்களும் நான் அப்படி அமைதியா இருக்க மாட்டேன். நான் நல் வார்த்தைகளை உனக்கு நிறைவேற்றுவேன். ஆறுதலான வார்த்தைகளை உன் குடும்பத்துக்கு வைப்பேன். நன்மைகள் உன் குடும்பத்திலே வாசமா இருக்கும். எல்லா கண்களை மூடி கத்திர ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்குமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கத்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தேவ கிருபை உங்க மேல இறங்கட்டும். நன்மை உங்களிடத்திலே வாசமா இருக்கட்டும். ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் நன்மைகளை தருகிற தேவன். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் செய்ய சுபாவம் அவருக்கு இருக்கு. அவர் நன்மைகளை மட்டும்தான் கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் தீமை அவரிடத்திலே சேருவதில்லை. தீமையை அவர் பார்க்க மாட்டாரு, தீமையை விரும்ப மாட்டாரு, தீமையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. அப்படின்னா அது மனுஷங்கள்ட்ட இருந்து வரும், பிசாசுட்ட இருந்து வரும். இந்த காலை வேளையில சொல்லுங்க, அதெல்லாம் தாண்டி ஆண்டவரே உங்க நன்மை மறுபடியுமா எங்க குடும்பத்துல வரட்டும். நன்மை செய்வீராக. கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே, உடைய ஆறுதலான வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீர். நல் வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீர். நன்மை, நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உனக்கு நன்மை செய்வேன். நன்மை உன் பிள்ளைகளுக்கு வரும். நன்மையானதுதான் நான் தருவேன். நன்மை உன்னிடத்துல வாசமா இருக்கும். நன்மை உன் குடும்பத்துல இருக்கும். தீமை, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து நன்மை கொடுக்கிற தேவனாய் நீங்க வெளிப்பட போகிறதற்காக நன்றிப்பா. உடைய கரம் இந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இருப்பதாக. தேவ கரம் அவர்களை ஆளுகை செய்வதாக. அவருடைய தொழில, ஊழியத்துல, வேலையில, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய படிப்புல நன்மை இறங்குவதாக. நன்மைகளை அனுபவிப்பாராக. நன்மையான காரியங்களை, தேசத்தின் நன்மைகளை புசிப்பார்களாக. ஆண்டவரே, ஒரு கொழுமையை புசிக்கிற கிருபை, கொழுமையை அனுபவிக்கிற கிருபை, நன்மைகள் வருகிற கிருபை வெளிப்படட்டும். கர்த்தரை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இருப்பதாக. வேலையில இருப்பதாக, தொழில இருப்பதாக, இவருடைய பிரயாணங்கள்ல கிருபை இருப்பதாக. இவர்கள் நிற்கும் போது, நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, படுக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றிலும் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் இரக்கமாய் இருப்பீராக. இந்த மாதத்தின் எல்லா நிமிஷங்களும், நொடிகளும் உம்முடைய இரக்கங்கள் எங்கள் மேல் பலமாய் கிரியை செய்வதாக. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு.